ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சது தீர்ந்துச்சா, சரி மாவு அரிசி ஊற போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கம்பு சோளம் ராகி மூணையும் சேர்த்து தான் ஊற போட்டிருந்தேன். ஸோ 4 ஹவர்ஸ் கழித்து அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 4 ஹவர்ஸ் ஊறினா போதும். இல்லைன்னா நீங்கள் மார்னிங் கூட அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடிச்சிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலையே ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சி தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். பாப்பாவும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா பால். அவள் கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் விளையாண்டா. ஸோ தட் நம்ம இந்த ஸ்க்ரீன் டைம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். மொபைல் கொடுக்காமையோ இல்லை டிவி பார்க்காமையோ இந்த மாதிரி. அதனால் நானும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தோம். இந்த மணி பிளான்ட் ஒரு 3 இயர்ஸாக இருக்குங்க எங்கிட்ட. ரொம்ப ஜாஸ்தி வளரவும் வளராது, அதே நேரம் வாடியும் போகாது. அதுக்கப்புறம் வெளியெல்லாம் கொஞ்சம் கூட்டி விட்டாச்சு. ஈவினிங் டைமில் நமக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் டே சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்ருக்கோமா, அதனால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி பண்ணால் உடம்புக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வாஷிங் மிஷின்லேயே துணியும் லோட் பண்ணி விட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.